நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? ஆ? விருதாச்சலத்துல இருந்து. விருதுநகர்ல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து சொல்லல. லூக்கா ஸ்ட்ரீட்ல இருந்து விருதுநகர்ல இருந்து வந்திருக்கேனா? நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? ஆ? அமெரிக்காவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேர் நியூயார்க். நியூயார்க்னு தெரியுமா? தெரியும். நியூயார்க்னு ஒரு அந்த அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு டவுன். ஏன்னா நான் ஆமா, அந்த வந்து நியூயார்க். அந்த அந்த சிட்டில வந்து 3 வருஷம் நான் குடியிருந்திருக்கேன் நானு. நியூயார்க்னா அவ்வளோ சூப்பரான ஒரு 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 சிட்டி. என்ன ஒரு பெரிய நகரம். நியூயார்க்ன்றது வந்து ஒரு மாநகரம். நியூயார்க்ன்றது அது எப்பவுமே தூங்காது. இதை 24 மணி நேரம் நீ போனாலும் என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், சினிமா ஓடும், என்ன டான்ஸ் ஷோ ஓடும், எல்லாமே ஓடும். என்ன எதுவுமே இது இருக்காது. 24 மணி நேரமும் ட்ரெயின் ஓடும், 24 மணி நேரமும் பஸ் ஓடும், 24 மணி நேரம் மக்கள் வேலை செய்வாங்க, 24 மணி நேரம் நீ பார்ட்டி பண்ணணும்னா பண்ணலாம், 24 மணி நேரம் நீ கோயிலுக்கு போக உட்காரணும்னா உட்காரலாம். அதை போல ஒரு வல்லமையான ஒரு சூப்பரான சிட்டி நியூயார்க் சிட்டி. அதில் ஒரு மனுஷன் நம்ம ஜித்து போல ஒருத்தர் அப்படியே நடந்துகிட்டு இருக்காரு. நியூயார்க்ல வந்து ஃபிஃப்த் அவென்யூன்னு ஒன்று இருக்கு. ஒரு பெரிய அவென்யூ அது. பெரிய அவென்யூன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 லேன் இருக்கும், இந்த பக்கம் 3 லேன் இருக்கும். என்ன காருங்க போவோம், என்ன என்னென்னமோ ஒரே ஒரே பிஸியாக இருக்கும். என்ன அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பாக்கெட்டில் கையை விட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போகிறாரு. என்ன போகிறாரு, அங்கே வந்து ஒரு நிறைய கடைங்க. நியூயார்க் ஃபிஃப்த் அவென்யூனாக்கா அதில் தான் என்ன இருக்கும், பெரிய பெரிய கடைங்க, பெரிய பணக்காரங்க, நடிகர்கள் எல்லாம் போய் வாங்குற கடைகள்லாம் அதில் இருக்கும். ஜாம் வாங்குற கடை, பர்ஃப்யூம் வாங்குற கடை எல்லாமே அங்கே இருக்கும். என்ன அப்படி போகும்போது ஜித்து போயிட்டே இருக்கிறாரு. அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடை பேர் வந்து இயேசு கிறிஸ்துவின் கடை. என்ன கடை? இயேசு இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து கடை. நம்ம போட்ட சூப்பர் மார்க்கெட் போடுற மாதிரி இயேசு கிறிஸ்து கடைன்னு போடுறது. அதை பார்க்க ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. என்ன பண்றாரு, போறாரு கடவுள்ல. என்னடா அது இயேசு கிறிஸ்து கடைன்னு இருக்க, ஏசாமி எங்க கடை வச்சாரு? ஏசாமி கடை வச்சிருக்கிறாரா? வச்சிருக்கிறாரா கடை ஏசாமி? கடை வச்சிருந்தா கூட இல்லை, நம்ம போய் திருடிட்டு வந்துருவோம் இல்லையா? ஆ சிரிக்கிறாரு. ஏசாமி ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அந்த கடைக்குள்ள அவர் போறாரு. அந்த கடவுள போனாக்கா அந்த கடையுள்ள அவர் போறதும் அப்படியே வந்து பரலோக ராஜ்யத்துல இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளோ சூப்பரா இருக்கு, அவ்வளோ அமைதி. அது உள்ள போறது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சமாதானம், ஏன்னா ஒரே ஜாலி. ஏன்னா அந்த கடையில போறது அவருக்கு அவ்வளோ இதா இருக்குது. அப்போ ஒரு சத்தமா கேட்கிறாரு, இது உண்மையாலுமே ஏசாமி கடை தானா அப்படின்னு. அந்த கடையில கவுண்டர்ல ஒரே ஒரு தேவதூதன் நிற்கிறார். ஒரே ஒரு தேவதூதன் அந்த கவுண்டர்ல நிக்கிறாரு. அவரு சூப்பரா இருக்காரு. இந்த தேவதூதன் என்ன பண்ணுவாரு, அவரு ரொம்ப அழகா இருப்பார் இல்லையா? ரொம்ப அழகா, ரொம்ப சந்தோஷமா, அவர் பேசும்போது ஒரு அமைதி, இன்னும் எல்லாமே உண்டாகுது. அவர் சொல்றாரு, ஆமா இது இயேசுவானவர் கடை தான் அப்படின்னு. அந்த ஜித்து அப்படியே சுத்தி பார்க்கறாரு. அங்க பார்த்தாக்க பேரல் பேரலா என்ன இருக்குதா, ரட்சிப்பு. பேரல் பேரலா என்ன இருக்குது, ரட்சிப்பு. பேரல் பேரலா என்ன இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. பாக்கெட்டு பாக்கெட்டா சமாதானம் இருக்குது. மூட்டை மூட்டை என்ன இருக்குது, அன்பு இருக்குது. ஆ, கேக்குதா? மூட்டை மூட்டை என்ன இருக்கு, அன்பு இருக்குது. புஸ்தகம் புஸ்தகமா அடிக்கப்பட்டிருக்கு விஸ்டம், அறிவுன்னு. ஏன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரட்சிப்பு இருக்குது, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, அறிவு இருக்குது, அன்பு இருக்கு, எல்லாமே இங்க இருக்குது. இதெல்லாம் எப்படி விலைக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாராம் ஜித்து சாரு. அந்த தேவதூதன் சொன்னாரா, சகோதரனே இது எதுவுமே நாங்க என்னது இல்ல, விற்கிறது கிடையாது. என்னது விற்கிறது கிடையாது, எல்லாமே என்னது ஃப்ரீ, இலவசம். நம்மளது இலவசனால போதுமே, அடிச்சு பிடிச்சு வலையில நிப்போம் இல்லையா? இலவசம். ஜித்து பிரதர் என்ன சொல்றாரு, அப்படியா எல்லாமே இலவசமா, ஏசாமி இலவசமா கொடுக்குறாரா, நிஜமாலுமா அப்படின்னு என்ன பண்றாரு அவரு. ரொம்ப ஆசையாயிடுச்சு அவருக்கு. சொல்றாரு, என் குடும்பத்துக்கு சிலர்லாம் தேவை, எனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன தேவை, அன்பு தேவை, எனக்கு என் பொண்டாட்டிக்கு சமாதானம் தேவை, எனக்கு என் பொண்டாட்டிக்கு அமைதி தேவை, இதெல்லாம் கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, அறிவு தேவை, என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு தேவை. என்ன கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. எல்லாம் என்ன பண்றாரு, தேவதை சிரிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, லிஸ்ட் எழுதுறாரு. லிஸ்ட் எழுதிட்டு என்ன பண்றாரு, ஏன்னா எல்லாம் பேரல் பேரலா இருக்குல்ல, மூட்டை மூட்டையா இருக்குல்ல. ஏன்னா கீர்த்தியை பார்த்தா அவருக்கு என்ன தேவை இருக்குது, அறிவு தேவையாச்சு, 10 மூட்டை அறிவு வாங்கிக்குவோம் அப்படின்றாரு. என்ன அதனால எல்லாத்தையும் கேட்கிறாரு. சுஜித்து யோசித்து பார்த்து என்ன பண்றாரு, அன்பு தேவையாச்சு,
அப்படின்னு அது ஒரு 100 மூட்டை வரும்னு நினைச்சிட்டு கேட்கறாரு. எல்லாம் எல்லாம் எழுதிட்டாரு. எழுதிட்டு அந்த தேவதூதன் என்ன பண்ணாரு, ஒரு சின்னோண்டு பாக்கெட், என்னது, ஒரு சின்னோண்டு பாக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் ஜித்து பிரதருக்கு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துச்சு. கோவம் வந்துச்சு. நான் இந்த அன்பு பார்க்குறேன், சமாதானத்தை பார்க்குறேன், ரட்சிப்பை பார்க்குறேன், அறிவை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். நான் என்னது மூட்டை மூட்டையா இருக்குது, நீ என்ன இது திக்கிலியோண்டு ஒரு பாக்கெட்டை கொடுக்குற, சரியா தான் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த தேவதன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, இதுல எல்லாமே இருக்குது. ஆனா எப்படி இருக்குது இதுல, நிறைவா இருக்கு. விதையா இருக்குது. எப்படி இருக்குது, விதையா இருக்கு. விதையா இருக்குது. இந்த விதையை நீ என்ன பண்ணணும், போடணும். விதையை போட்டுனாதான் என்ன ஆகும், ஒரு நாளைக்கு அது கனி கொடுக்கும். சரியா? அப்போ உன் மனசுன்ற அந்த நிலத்தை நீ என்ன பண்ண, உழுது போடு. என்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல உழுது போடு. அதுல ஆவி என்ற தண்ணியை ஊத்து, வசனம் என்ற வார்த்தையை எருவா போடு. போட்டு இந்த விதையை என்ன பண்ண, பயபக்தியோட அதுல விதைச்சு விடு. அப்ப அது என்ன பண்ணும், ஆண்டோட ஆசீர்வாதத்தினால அது வளர்ந்து ஒரு நாளைக்கு கனி கொடுக்கும். நானும் எஜித்து பேரெல்லாம் கேட்கறதுக்கு என்னது பொறுமை கிடையாது. என்ன அங்க மூட்டை மூட்டையா வச்சிருக்க, எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன்ற. அப்ப அது சொன்னாரு, ரோமர் 14 அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிது. அவர் 14வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசித்தாங்க. யார் எடுத்து வச்சிருக்கீங்களா ரோமர் 14:12? நானதான் எடுத்து வாசிங்களா, அடுத்த நானே வாசி. என்ன அவர் வர, நாமெல்லாம் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். கணக்கு உபயோகிக்கணும். அப்ப ஒண்ணுல இருக்க அன்பு நீ விதைச்சதான் என்ன ஆகும், என்னங்க ஆகும், மரமா வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து அந்த அன்பு என்ன பண்ணும், மற்றவர்களுக்கு கனியாகும். புரியுதா? அப்ப உனக்கு வந்து அந்த அன்பு வேணும்னாக்கா நீ என்ன பண்ண, அந்த அன்பை, ஹலோ, உன்னால அன்பு வேணும்னா நீ என்ன பண்ணணும், அந்த அன்பை விதைக்கணும். உன் மனைவிட்ட விதைக்கணும், உன் பொண்ணகிட்ட விதைக்கணும், உன் பையன்கிட்ட விதைக்கணும், ஊரை சுத்தி விதைக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் விதைக்கணும். அப்ப இந்த அறிவு வேணும்னா நீ என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த அறிவுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆனா நம்மள நிறைய பேரு இந்த கடையில போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் அன்பை வாங்கிட்டு வரணும், ரட்சிப்பை வாங்கிட்டு வரணும், பாசத்தை வாங்கிட்டு வரணும், பாவ மன்னிப்பை வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிற மொழிய, அது எப்படிதான் வரும், விதைச்சாதான் அது வரும். சரியா? அப்படி விதைக்கலைன்னா நமக்கு என்ன அது கிடைக்காது. ரைட்டா? அப்ப நீங்களாம் என்ன பண்ணணும், அந்த அன்பை விதைக்கணும்னாக்கா என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபித்து உன் மனதை பக்குவப்படுத்தி அந்த மனதை உழுது அதில் ஆவி என்ன தண்ணீரை ஊற்றி இந்த வசனம் என்ன எருவை போட்டு அந்த விதையை விதைக்கும் போது என்ன பண்ணோம், வளர்ந்து கனி கொடுக்கறதா இருக்கும். இல்லைன்னாக்க என்ன ஒண்ணு என்ன பண்ணாத, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத இருக்கும். நீ கனி கொடுக்கலனால என்ன பண்ணுது, ரோமர் 14, 20, 12 என்ன சொல்லுது, நீ ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுத்தே ஆகணும். அதனால நீ என்ன பண்ண, விதைக்க ஆரம்பி. இன்னைக்காவது, இன்னைக்கு ஜனவரி 4ஆம் தேதி விதைக்க ஆரம்பிக்கலாமா? சரி.